வெஜிடேரியன் டயட் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிடுக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க வெஜிடேரியன் டயட்ல வந்து சத்தெல்லாம் கிடையாது, குழந்தைக்கு சத்தெல்லாம் வராது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. வெஜிடேரியன் ஃபுட்ல அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் அதிகமா இருக்கிற ஃபுட்ஸை பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கீரை வகைகள், பசலக்கீரை, முருங்கைக்கீரை, தண்டுக்கீரை, இது எல்லாத்துலயுமே அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் கண்டென்ட் அதிகம். இந்த அயன் வந்து ரத்த சோகை வராம பாத்துக்கும். ஃபோலிக் ஆசிட் குழந்தையோட மூல வளர்ச்சிக்கும் நரம்பு தண்டு பிரச்சனைகள் வராம, நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சோ இந்த கீரை வகைகள், ஒரு கப்பு பசலக்கீரையில 250 மைக்ரோகிராம் ஃபோலிக் ஆசிட் இருக்கு, அயன் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு. சோ இந்த கீரை வகைகளை கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். அண்ட் கீரை சமைக்கும் போது கூடவே எலுமிச்சம்பழம் சேர்த்து சமைக்கும் போது எலுமிச்சம்பழத்துல இருக்கிற அந்த விட்டமின் சி அயன் அப்சர்ப்ஷனை இம்ப்ரூவ் பண்ணும் அண்ட் ஹீமோகுளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் கீரை சமைக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ரொம்ப நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற அந்த விட்டமின்ஸ் எல்லாமே வந்து ஹீட்ல வந்து மறைஞ்சு போயிடும். சோ இது பாத்துக்கோங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பச்சை பயிறு, அதுவும் முளைக்கட்டின பச்சை பயிறு, வேக வச்சு முளைக்கட்டின பச்சை பயிறுல அயன் கண்டென்ட் ரொம்ப அதிகம். நட்ஸ் வகைகள்ல பாத்தீங்கன்னா வால்நட்ஸ், பம்கின் சீட்ஸ், இது குழந்தையோட மூல வளர்ச்சி, குழந்தையோட கண் திரை வளர்ச்சி அண்ட் நரம்பு மண்டல குறைபாடுகள் வராம பாத்துக்கும். அண்ட் நாலாவது பழ வகைகள்ல பாத்தீங்கன்னா டேட்ஸ், மாதுளம்பழம், அப்புறம் உலர்ந்த திராட்சை, இது எல்லாத்துலயுமே அயன் கண்டென்ட் அதிகம். ஸோ கர்ப்பிணிகள் எல்லாருமே வெஜிடேரியன்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.